ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, நம்ம டேனிஸ் ஹப்பில் நான் உங்கள் டேனி உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஜென்ரலாகவே இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கும் டூருக்கும் பூர்வ ஜென்மத்து பகை போல். கோவாவில் ஸ்டார்ட் ஆகிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டூரு கேன்சல் ஆகி பாண்டிச்சேரி வந்து கடைசியில் இங்கே இருக்க கூடுவாஞ்சேரிக்காவது போங்கிற லெவலுக்கு இறங்கி அங்கேயும் போக முடியாத சில ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுறத நம்ம தவிர்க்கிறதே கிடையாது. ஏன்னா ஃபேமிலி கூட டூர் போகிறது ஒரு தனி ஃபீல்னால் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து டூர் போகும்போது தான் உண்மையிலே நாமளாக இருப்போம். ஸோ அப்படி சும்மாவே வெக்கேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து டூர் போடணுன்னு பிளான் போடுற நாங்கள் இந்த வெக்கேஷனில் எங்கள் ஃப்ரெண்ட் கேங் ஒருத்தனுக்கு பர்த்டே வேறு. ஸோ அவன் பர்த்டேவை வெளியே டூர் தாண்டா போய் கொண்டாடுறோன்னு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு பசங்களுக்கே ட்ரீம் டெஸ்டினேஷனாக இருக்க பாண்டிச்சேரி தான் சூஸ் பண்ணும். ஆனால் சீக்கா சொல்கிற மாதிரி மச்சான் புஷ்ஷுன்னு போச்சுன்னா அந்த பிளானட் புஷ்ஷுன்னு போச்சு. சரி வேளாங்கண்ணி போகலான்னா நீங்கள் வந்து ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல, ஸோ நீங்கள் வர வேணாம் அப்படின்னு அதுவும் நோன்னு சொல்ல கடைசியில் திருச்சி டு வயலூர் ரோடு பைக் ரைடாகவே போய் அவனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணால் வயலில் வச்சு அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வந்து கொண்டாடணும். ஸோ அந்த பர்த்டே விலாக தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வயலில் வச்சு ஒரு கேக் கட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அப்படி இருக்குங்கிற மாதிரி இருக்காது. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வாங்க கடைசி வரைக்கும் பார்க்கலாம். அண்ட் அப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம ஃப்ரெண்ட் கேங்காக ஜாயின் பண்ணி நம்ம ஹப் மெம்பர் ஆகலைன்னா சப்ஸ்கிரைபுங்கிற இந்த காலிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹப் மெம்பர் ஆகிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம திருச்சி ஜிஹெச்சில் தான் அசம்பிள் ஆனோம். அங்கேருந்து நம்ம வயலூர் ரோட் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பசுமையான காற்று அப்படியே நம்மளை பார்த்து சில்லுன்னு வீசுதுங்க. இந்த இயற்கை என்னமோ நம்மக்கிட்ட பேசுதுங்க. இந்த சிட்டியோட வெயில், டிராஃபிக்கு, சத்தம் இருந்தெல்லாம் வந்து பீஸ்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பைக் ரைடு போகிறது, அடாடாடா நீங்களே பாருங்கள் அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி ட்ரீட்டை எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் வேணாம், இந்த பசுமையான வயல்லே வச்சு சாப்பிட்றோன்னு சொல்லி கிராமத்து ரோட்டு கடையில் லோக்கலாக ஹோட்டல் ஃப்ரையும் சிக்கன் கிரேவியும் வாங்கியாச்சு. புரோட்டா கிடைக்காதனால பண்ணையே தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு அள்ளி போட்டு நம்ம ட்ராவலை தொடங்கியாச்சு. 1000 தான் ஃப்ளைட்டு ட்ரெயின்லாம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா பைக் ரைட் பண்ணுற ஃபீலிங்கே தனி இல்லை. அண்ட் இப்போது கேக் கட்டிங்க்குன்னு நாங்கள் டிசைட் பண்ணி வச்ச டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். அப்படி என்னடா டெஸ்டினேஷன் கேட்குறீங்களா? நீங்கள் நினைக்கிறோம் பெருசாக இல்லை, சாதாரண மண் ரோட்டில் வயலுக்கு நடுவில். அண்ட் இப்போது நம்ம கேக்கை வெளியே எடுத்துட்டோம். அண்ட் எங்கள் பர்த்டே பேபி ஃப்ரெண்டு ஷோயோ செம ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அது எப்படி அவங்க கூடயே வண்டியில் ட்ராவல் பண்ணி வண்டிக்குள்ளே இருந்த கேக்கு அவனுக்கு தெரியாதாமா. அதை நாங்கள் தோலா படத்தில் வர மாதிரி சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல அவனும் பொய்யா சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி கொடுக்குற ரியாக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதோட அழகே. அண்ட் அந்த சர்ப்ரைஸ் ரியாக்ஷனில் அவன் கண்ணில் மரண பீதியையும் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அடுத்து நடக்க போகிற சம்பவத்தை நினச்சி ஒருவேளை கேக்லேயே அபிஷேகம் பண்ணிடுவாயினோ வழக்கம் போலங்கிற பயம்தான். பட் இந்த டைம் அவன் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. இன்ஃபேக்ட் நாங்கள் எதிர்பார்த்ததும் கூட நடக்கலை. எதிர்பார்க்காத அளவு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் நடந்துச்சு. ஏன்னா நாங்கள் பர்த்டே கேக்கை கட் பண்ண எடுக்கும்போது அந்த பக்கம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு பாமர மக்களாக வந்த அந்த கிராமத்து மக்களை பார்த்துட்டு இவங்க கூட நம்ம கேக் கட் பண்ணலன்னா அது நல்லா இருக்காது மனசாட்சி உறுத்துறதுக்கு காரணமாக அவங்களோட சேர்ந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். சாமி நான் காசு எடுத்துகிட்டு வரலையே, மகாராசனா நீ நல்லா இருப்பப்பா அப்படின்லாம் அந்த கிராமத்து பாட்டிங்கள்கிட்ட அந்த வெகுளித்தனமான ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்கும்போதும் வாயில்லாத ஜீவனுக்கும் கேக்கை கொடுத்து அதுங்களையும் சாப்பிட வச்சு பார்க்கும்போதும் எங்கள் பர்த்டே பேபி ஃப்ரெண்டு செம்ம ஹாப்பியானதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் உண்மையான சந்தோஷத்தை அவனுக்கு கொடுத்தோங்கிற திருப்தியோடைய வண்டியில் ஏறினோம். அண்ட் இப்போது ட்ரீட் டைம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சாப்பாடு வாங்கி வச்சிட்டோம்ல, அதை எடுத்துட்டு அந்த பசுமையான வயல்வெளியை ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி நம்ம வண்டியோட சீட்டையே டைனிங் டேபிளாக மாற்றி கையேந்தி பவனாக சாப்பிட்லான்னு சாப்பாடை பிரித்தாச்சு. அந்த கிராமத்து மக்களோட கைப்பக்குவம், அந்த மண்ணோட வாசனை, இது ரெண்டும் கலந்து அந்த சிக்கனும் குடலும் சுவையும் நாக்கில் நட்டனம் ஆடிச்சுங்க. புரோட்டா கிடைக்கலையேன்னு பண்ணை வேறு வழியே இல்லாமல் வாங்கினா பண்ணுக்கும் சிக்கனுக்கும் காம்போ அல்டிமேட்டாக ஃபீல் குட்டு. ஸோ லைஃப்லையும் எப்போவுமே இது இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் பெட்டராகவே அமையும் போல். ஸோ ஓப்பன் ஃபேஸில் அப்படி வயலில் ஃபர்ஸ்ட் டைம் வச்சு சுட சாப்பிட்டது புது ஃபீலிங்காக இருந்துச்சு. மனசும் நிறைஞ்சிச்சு, வயிறும் நிறைஞ்சிச்சு. சாப்பிட்டுட்டு அந்த வயலில் உட்காந்து இருக்கும்போது எந்திரிச்சு வரவே மனசு இல்லை. கடைசியில் நம்மளோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எண்டு கார்டு போட்டதே இந்த வெயில் தான். வெயில் தாங்காமல் தான் எந்திரிச்சு வந்துட்டோம்.
எது எப்படியோ இந்த பர்த்டேக்கு நம்ம ஃப்ரெண்டை கம்ப்ளீட்டாக ஹாப்பி ஆக்கியாச்சுங்கிற ஹாப்பினஸோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஆயிரக்கணக்கில் பில் பண்ணி கேக் கட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மக்களோட மக்களாக கலந்து உண்மையிலே யாருக்கு இல்லையோ அவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணால் அது ஆத்ம திருப்தியை கொடுக்கும். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வீடியோவில். அண்ட் இந்த விலாகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். தேங்க்யூ. லவ் யூ கைஸ்.